ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் போகன் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை நம்ம பார்க்க போகின்றோம். ரைட், அதற்கு முன்பு நாம் எப்பயுமே பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன வரலாற்று பதிவை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஹாங்காங் டைரக்டர் ஜான் ஹோ ஆக்ஷன் சினிமா ரசிகர்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பெயர். நீங்கள் சினிமா விரும்பியாக சினிமா ரசிகராக இருந்தால் நீங்கள் ஜான் ஹோ படத்தை நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்து இருக்கவே முடியாது. ஸோ அவருடைய ஸ்டைல் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்டைல். எப்படின்னா, வில்ல அதன் பிறகு வந்து ஹீரோ ரெண்டு பேரும் நேர் துப்பாக்கி மூஞ்சிக்கு நேரம் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சீனாவது ஒரு படத்தில் வந்துடும். ஸோ பரபரப்பான சண்டை காட்சிகளுக்கும் சரி, பரபரப்பான ஆக்ஷன் படங்களுக்கும் சரி அவர் அடிச்சுக்க முடியாது. 1993 1997 3 படங்கள் உலக ஆக்ஷன் திரைப்பட வரலாற்றில் வந்து ரசிக்க வைக்கக்கூடிய 3 படங்கள் அவர் கொடுத்தாரு. அது வந்து ஒன்று வந்து ஹார்டு டார்கெட் வேண்டாம்து, புரோக்கன் ஏரோ, கிறிஸ்டன் ஸ்லேட்டர் அண்டு ஜான் ட்ராவோல்டா. அதன் பிறகு 1997 ஃபேஸ் ஆஃப் வந்து அது வந்து நிக்கோலஸ் கேஜ் அண்டு ஜான் ட்ராவோல்டா. ஸோ இந்த 3 படங்கள் இருக்கு பார்த்தீங்களா. இந்த 3 படங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த போகன் எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லி ஃபேஸ் ஆஃபில் வர்ற ஜான் ட்ராவோல்டா பண்ணுற அட்டுழியங்களையும் அனாத்தகத்தங்களையும் தான் இந்த திரைப்படத்தில் வந்து ஜெயம் ரவி அண்ட் அரவிந்த் சாமி 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. ரைட், அது அப்புறம் வைப்போம், அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக போய்க்கும். பட் இந்த ஜான் ட்ராவோல்டா வந்து அட்ராசிட்டியில் அடிச்சுக்க முடியாது. மிக முக்கியமாக புரோக்கன் ஏரோவும் ஃபேஸ் ஆஃபும் வந்து சான்ஸே கிடையாது. அதில் ஜான் ட்ராவோல்டாவுடைய அந்த நடிப்பை தான் இந்த திரைப்படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தமிழில் வந்து கொஞ்சம் கூடு விட்டு கூடு போயிற கதைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்திருந்தாலும் கூட இந்த போகன் திரைப்படம் நிச்சயமாக இடைவெளிக்கு பிறகு ரசிகர்கள் வந்து ரசிக்கப்படும் என்ற மாற்று கருத்தே இல்லை. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. அவசியம் போகன் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் என்பதில் வந்து மாற்று கருத்து இல்லை என்பதுதான் நம்மளுடைய பரிந்துரை. ரைட், இது வந்து ஷார்ட் ரிவ்யூ. இதுக்கப்புறம் படம் பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க. ஃபேஸ் ஆஃப் படம் பார்க்காதவங்க படத்தை பார்த்து அப்புறம் ஃபேஸ் ஆஃப் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரீஃபான ரிவ்யூக்கு போக போகிறோம். ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், படம் பார்க்காதவங்க படம் பார்த்துங்க. இதன் பிறகு ஸ்பாய்லர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஸோ அதனால் guys should go there. ஓகே, ரைட். போகன் திரைப்படத்துடைய விரிவான விமர்சனம். முதல்ல இந்த படம் வந்து தனி ஒருவனுக்கு அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ற படம், ஜெயம் ரவி அண்ட் அரவிந்த் சாமி. ஸோ அந்த படம் வந்து என்னென்னா, அதாவது மிகப்பெரிய வில்லன் அவனை வீழ்த்துற ஒரு ஹீரோ. இது வந்து இந்த ஃபார்முலா வந்து உலக லெவலில் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது சக்ஸஸ் ஆன ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் படம் எடுத்தால் சக்ஸஸ். அப்போ வில்லன் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன 3 படங்கள் இருக்கு இல்லையா, ஜான் ஹோடைய 3 படங்கள், ஹார்ட் டார்கெட்டாக இருக்கட்டும், புரோக்கன் ஏராவாக இருக்கட்டும், அதன் பிறகு இந்த ஃபேஸ் ஆஃபாக இருக்கட்டும், இந்த 2ல் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஜான் ட்ராவோல்டா. அதாவது ஹையான லெவலில் இருக்கிற ஒரு வில்லன் எப்படி இருப்பான்றதுக்கு வந்து அப்படி அசால்ட்டாக ஸ்டைலாக அடிபட்டு போயிருப்பார். ஸோ அந்த படங்களோட விமர்சனங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையும் அங்கேருந்து நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஃபேஸ் ஆஃப்ல இருந்து எடுத்திருக்காங்க. கேண்டில் லைட் டின்னர் முதல் கொண்டு எடுத்துருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கூடு விட்டு கூடு போயிற கதையை கொஞ்சம் லாஜிக்கலாக குழப்பம் இல்லாமல் சொல்லியிருக்கிறதுல போகன் வெற்றி பெறுதுன்னு சொல்லுவேன். சரி, போகனுடைய கதை என்ன? நகரில் ஆங்காங்கே கொள்ளை சம்பவங்கள் நடக்கின்றன. சூத்திரதாரியான அரவிந்த் சாமி மேலே கையே வைக்க முடியல. அவரு அந்த வேலையெல்லாம் செய்கிறதே இல்லை, ஆனாலும் அந்த பணத்தில் அவர் சந்தோஷமாக இருக்கார். அசிஸ்டன்ட் கமிஷனராக ஆக போகின்ற ஜெயம் ரவி, அவருடைய காதலியாக அன்ஷிகா மோத்வானி, இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு நரேன், ஆடுகளம் நரேன் தான் அவங்க ஜெயம் ரவியோட அப்பா. அவர் வந்து ஒரு கொள்ளை சம்பவத்தில் சம்மந்தப்படுறாரு. பட் இது எல்லாத்துக்கும் காரணம் அரவிந்த் சாமினாலும் ப்ரூவ் பண்ண முடியல. பட் அரவிந்த் சாமி எப்படி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, எப்படி அந்த கொள்ளை சம்பவம் வந்து பின்னணியாக இருக்கிறாரு, அவர் மாட்டினாரா இல்லையா, ஜெயம் ரவி வந்து அவர் வந்து பிடிச்சாரா இல்லைன்றது தான் இந்த போகன் திரைப்படத்துடைய கதை. ஸோ ஃபேஸ் ஆஃப் படம்ன்றதுனால நம்ம ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறது இல்லை, அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக்கிறது இல்லை. சரி, இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், ஒரு அழகான குடும்பம், அவருக்கு வந்து ஒரு காதலி, அந்த காதலிக்கான சீக்வன்ஸு. அதன் பிறகு வந்து அரவிந்த் சாமி என்ட்ரி, அசத்துறார் மனுஷன். ஏன்னா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒன்றும் இல்லை, ஆனால் இன்ட்ரோல் பிளாக் இருக்குது பற்றி அவர் 10 நிமிஷம் இன்ட்ரோல் பிளாக்கு அசைத்திருக்காரு. மிக முக்கியமாக இன்வெஸ்டிகேஷனில் அவர் உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த பேசுறதுக்கு வந்து அவர் வந்து பார்த்துட்டு பண்ணுற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து அரவிந்த் சாமி வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல வில்லன் கிடச்சிட்டான் தமிழ் சினிமாவுக்குன்ற மாதிரி எடுத்துன்னு போகிறார். சரி, ஓகே.
இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஆர்டராக பார்த்துடலாம். ஜெயம் ரவி மிடுக்கா நடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் நிக்கோலஸ் கேஜும் ஜான் ட்ராவோல்டாவும் போட்டு கதைகளே எழுதிப்பாங்க அந்த படத்தில். அதாவது ஃபர்ஸ்ட் நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த பாம்பு வந்து அந்த கட்டடத்தில் வச்சுட்டு அவன் பண்ணுற சேட்டருக்கு பாருங்க சான்ஸே கிடையாது. அழிச்சாட்டம் அப்படிப்பட்ட ஒரு அழிச்சாட்டம், ஒரு வில்லன்னா அவங்க சாதாரணமாக கிடையாது, அந்த அளவு ஒரு அழிச்சாட்டம். அப்படிப்பட்ட அழிச்சாட்டம் பண்ணுற ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டாக ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக போகிற ஒரு ஒரு ரேங்க்ல இருக்கிறவர் வந்து பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி ஜான் ட்ராவோல்டா வந்து மாறிடுவார். நிக்கோலஸ் கேஜ் ஜான் ட்ராவோல்டா மாறினப்புறம் பண்ணுற சேட்டர் இன்னும் அதிகமாக இருக்கும். அது வந்து இன்னும் நிறைய, அதாவது நிக்கோலஸ் கேஜில் கொஞ்சம் ஜான் ட்ராவோல்டா கொஞ்சம்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜான் ட்ராவோல்டா வந்து உள்ளார நுழையிறப்ப நிக்கோலஸ் கேஜை பார்க்க போகிற டைமில் ஒரு சின்ன பேப்பர் அப்படி வச்சு ரொம்ப ஸ்டைலாக நின்றுப்பாரு. ஸோ அந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஸ்டைலாடி வந்து நடந்து வர்றதுலேருந்து அடிச்சுட்டு போகிறதுலேருந்து, அதில் படத்தில் வந்து அவர் உமனைசராக இருப்பார், யாரையும் விட்டு வைக்க மாட்டார். ஈவன் வந்து நன்னு முதற்கொண்டு யாரையுமே தும்சம் பண்ணுவார், அந்த மாதிரியான உமனைசர் அவர். ஸோ இந்த படத்தில் வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பட் ஜெயம் ரவி வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சித்திருக்கலாம் அப்படின்றத நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். இருந்தாலும் நாட் பேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபேஸ் ஆஃப் எல்லாரும் பார்த்துக்க மாட்டாங்க. பட் அதுலேருந்து எடுத்தாலும் பொழுது அந்த கேரக்டரை வந்து அந்த அளவு பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சேட்டர் நிறைய பண்ணியிருக்கலாம். பட் அதை கரெக்டாக பண்ணியிருக்கிறது வந்து அரவிந்த் சாமி. ஸோ இந்த படத்தில் அரவிந்த் சாமி வந்து அவருடைய ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மேலே கீழெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் ஊட்டி விட்ட அப்புறம் வந்து இப்போ வந்து இது வந்து தொற்றுக்கானா தொடலையா அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா நீ செய்கிற வேலையை என்கிட்டே கொடுக்குற அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் வந்து தேட்டரில் வந்து அந்த இடங்கள்லாம் வந்து கைத்தட்டல் வாங்குறாரு. ரொம்ப கேஷுவலான டைலாக் டெலிவரி வித் அந்த சேட்டர். ஸோ அரவிந்த் சாமிக்கு அவருடைய கெரியரில் தனி ஒருவனுக்கு அப்புறம் இந்த படமும் சொல்லலாம். ஏன்னா தனி ஒருவனுக்கு அப்புறம் இந்த படம் எப்படின்றப்ப இந்த படம் வந்து ஒரு பக்க ராவான ஒரு வில்லன்றதுனால அந்த ஒரு ஸ்பேஸை வந்து அவர் நல்லாவே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப திறம்பட அழகாக செஞ்சுருக்கிறாரு. ஸோ இந்த போகனுடைய படம், போகன் திரைப்படம் வந்து ஃபேஸ் ஆஃப்லேருந்து எடுத்து ஆளப்பட்டாலும் கூட ரெண்டாம் பாதி எந்த இடத்துல இருந்து வந்து ஜெயிக்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம தமிழ் டைலாக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைக்கிறது, அதில் இருக்கிற சென்டிமெண்ட்ஸு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து படம் வந்து ஜெயிக்குது. ஏன்னா நிறைய திருப்பங்கள் வந்து அந்த படத்துலேருந்து எடுத்து ஆளப்பட்டது தான். ஃபேஸ் ஆஃப் அவ்வளோதான், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, காப்பி கேட் தான் அந்த படம். பட் கொஞ்சம் நகாசு வரிகள் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், அது விட்டுடுங்க. ஸோ யார் பார்த்தோம்? ரவி பார்த்துட்டோம். அதன் பிறகு அரவிந்த் சாமி பார்த்தோம். அடுத்தது ஹன்ஷிகா மோத்வானி. ஹன்ஷிகா மோத்வானிக்கு வந்து ஸ்கோப் இருக்கும், அவருக்கும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த கூடு விட்டு கூடுபாயிர கதைன்றப்ப கொஞ்சம் அவங்களுக்கும் பண்ணியிருக்கலாம். பட் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சமாக அவங்க விளையாட விட்டுருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் இருந்தாலும் பெரிய நாயகர்களே அந்த இடத்த வந்து பங்கு போட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் ஹன்ஷிகா மோத்வானி நல்லா உடம்பு குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, வெள்ளத்தோல், அதில் வேறு அந்த கருப்பு ட்ரெஸ்ஸு, பார்க்க ஹாட்டாக இருக்கிறாங்க, சூப்பராக இருக்காங்க. ரைட். ஸோ ஹன்ஷிகா மோத்வானி ரசிகர்கள் டோன்ட் மிஸ் இட் திஸ் மூவி. ஓகே. அதன் பிறகு யாரை பார்க்கலாம்? நாகேந்திர பிரசாத். ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஏன்னா பிரபுதேவா ஸ்டுடியோ அதுதான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க தம்பி இல்லைனா எப்படி, ஸோ அதனால் பிரபுதேவா வந்து நாகேந்திர பிரசாத்தையும் களம் இறக்கியிருக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு. பட் அல்பாய்ஸில் அவர் போயிடுறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாங்ஸ் டி இமான் படத்தில் வந்து ரெண்டாவது சாங் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. செந்தூரா தாமரை எழுதியிருக்கிறாங்க, லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க அந்த சாங்கு. அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, கொஞ்சம் நிலவு அந்த சாங் ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒளிப்பதிவும் அந்த படத்துக்கு, அந்த பாட்டுக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. பேக்ட்ராப் ஃபுல்லாகவே ஏதாவது வெடிச்சு அந்த செந்தூரம் அந்த கலர்ஸ் வந்து வெடிச்சு போகிறது, அப்புறம் வந்து அந்த தீப்பிழம்புகள் லாஸ்ட் கட்டில் வந்து உழற மாதிரியான அந்த விஷயங்கள் நிறைய படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு லவ்வபுளாக ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. கண்ணாடியிலேருந்து வந்து மெர்ஜாய் போகிற மாதிரியான விஷயங்கள். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பின்னி மில்லும் தன் மழை சீன்லாம் வந்து பின்னி மில்லையும், அதன் பிறகு வந்து ஆலமனார் கோட்டை பாண்டிச்சேரி ஈசிஆர் போகிற வழியில் இருக்க ஆலமனார் கோட்டை ரொம்ப அற்புதமாக வந்து சௌந்தரனுடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். மிக முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் சாங் இருக்கு டமால் டுமில் சாங், அந்த டமால் டுமில் சாங்கில் ஆடி பவன் பின்னிருக்காங்க. மிக முக்கியமாக அந்த சன்ரைஸுடைய அந்த இதை வந்து பின்னிமில்லோட அந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி வந்து பெருசாக வரைஞ்சிட்டு ஃப்ரேமை கீழே வைக்கும் பொழுது என்னென்னா அது அந்த சன்ரைஸ் நல்லா ரொம்ப லவ்வபுளாக இருந்தது. அந்த அந்த ஒர்க் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று அந்த பாட்டு ஃபுல்லுமே வந்து அந்த கலர் பேப்பர்ஸ் வந்து பறக்கொடுற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரேமில் கூட பேப்பர்ஸ் இல்லாத ஃப்ரேமே இல்லை. ஸோ அவ்வளோ
அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு 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 சாங் சீக்வன்ஸ் அது. அந்த பூவெல்லாம் தூக்கிக்கிட்டே பாட்டு ஃபுல்லாக பூவை தூக்கிக்கிட்டு அந்த படத்தில் கொஞ்சம் அந்த பாட்டே கலர்ஃபுல்லாக இருக்கிறனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சௌந்தரோடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருந்தது. அதே மாதிரி ஆண்டனியோட எடிட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்னன்னா சாங்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அவரோட எடிட்டிங் வந்து சான்ஸே கிடையாது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன பார்க்கலாம். கண்ணால் பார்த்தா ஒருத்தன் மாறிடுவான், ரைட். ஃபர்ஸ்ட்டு வந்து லலிதா ஜுவல்லரியோட சேல்ஸ்மேன் சம்திங் லைக் தட். அவன் படத்தை எடுத்துன்னு போகிற பையனை பார்க்குறேன், அவன் வந்து மாறுறான், எடுத்து வந்து வச்சுட்டு போகிறான். பேங்க் உள்ளார இருக்கிற அரவிந்த்சாமியோட அப்போ எங்க காரில் உட்காந்து பார்க்க முடியுமா, பார்த்தா மாறிட முடியுமா? சரி, அப்போ இல்லைங்க அவர் இறங்கி போய் உள்ளார டோக்கன் வாங்குற மாதிரி பார்த்து வந்தார். அப்போ சிசி ஃபுட்டேஜில் மாட்டிக்குவார். அப்போ வந்து காரில் தான் அவர் உட்காந்துருக்கணும். காரில் உட்காந்து இருக்கிற அரவிந்த்சாமி எப்படி பேங்க் உள்ளார இருக்கிற அவங்க அப்பாவை வந்து மாற்றினாரு? அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய படத்தில் நிறைய லூப் ஹோல் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஆனால் அதை படம் பார்க்குறப்ப கேள்வி கேட்காம பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹார்பர்லாம் கப்பல் இந்த போட்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு நங்கூரத்தெல்லாம் மாட்டிட்டு அந்த இது மாட்டுறதுக்காக ஒரு இது வச்சுருப்பாங்க. அதை இடிச்சு அதுலேருந்து தண்ணி பறக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி படம் பார்க்குறப்ப நிறைய யோசிச்சு அதெல்லாம் கான். பட் இருந்தாலும் சுட்டி காட்டினா எவ்வளோ போயிட்டே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ கண்ணால் பார்த்த விஷயம் இந்த ஒரு விஷயத்துல அதை அடிச்சு போயிட்டு போகுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியா முடிச்சிடணும், செகண்ட் ஹாஃப்ல நம்ம கதகளி ஆடலாம் அப்படின்னு கொஞ்சம் அவசரமாகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் கலைஞ்சிட்டு பார்த்தா இன்னும் படத்தோட மிக நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படத்தை பொறுத்தவரையும் ஃபேஸ் ஆஃப் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக இந்த படம் பிடிச்சிருக்கும். லக்ஷ்மணனுடைய அந்த ரொமான்டிக் சீன்ஸ், ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கு. செகண்ட் ஆஃப் மேக்கிங் வந்து லக்ஷ்மணுக்கு வந்து கை கொடுத்துருக்கு. இவர் வந்து கல்வனியின் காதலி படத்தோட ப்ரொடியூசர், அவர் வந்து டைரக்டராக மாதிரி இருக்காரு. அதன் பிறகு ரோமியோ ஜூலியட் படம், ரோமியோ ஜூலியட் எனக்கு பிடிச்ச படம் தான். ஸோ இந்த படம் வந்து ஃபேஸ் ஆஃப்னுடைய நகலாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த அந்த மாசான சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எனிவே, போகன் திரைப்படம் பார்த்து திரை வேண்டிய திரைப்படம் என்று பரிந்துரைக்கின்றேன். வேற என்ன, இந்த தரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ முடிச்சுட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.